ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அவனி கிரெயின்ஸ்லேருந்து கிருத்திகா பேசுகிறேன். ஊர்லேருந்து இந்த மண் சட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ என் வீட்டுக்காரர் பாலா தான் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு. சாமிக்கு முதல்ல ஸ்வீட் பண்ணு அப்படின்னு. நான் அதனால் இன்னைக்கு வந்து நெய் பாயசம் பண்ண போகிறேன். இந்த புது மண் சட்டியில் அவனி கிரெயின்ஸ் வடி மட்டா ரைஸ் யூஸ் பண்ணி, அவனி கிரெயின்ஸோட ஜாகரி பால் யூஸ் பண்ணி, மில்க் மிஸ்ட் நெய் யூஸ் பண்ணி எப்படி நெய் பாயசம் பண்ணலான்னு காமிக்கிறேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், குயிக்கா நெய் பாயசம் பண்றதுக்கு என்ன வேணும்னு சொல்லிடுறேன். அவனி கிரெயின்ஸ் வடி மட்டா ரைஸ் 1/2 கப் கழுவி ஊற வச்சிருக்கேன். மில்கி மிஸ்ட் கீ 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ண போறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் வச்சிருக்கேன். ஆக்சுவலா ட்ரை ஜிஞ்சர் போடணும். என்கிட்ட ட்ரை ஜிஞ்சர் இல்லாததால நான் ஃப்ரெஷ் ஜிஞ்சரே வந்து கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். எந்த கப்ல ரைஸ் எடுத்தீங்களோ அந்த கப்ல வந்து நான் 3 கப்ஸ் ஜாகரி, அவனி கிரெயின்ஸோட பியூர் ஜாகரி பால் அதை வந்து பொடிச்சு வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாட்டர் வச்சோம் இல்லையா மண் சட்டியில, அது வந்து பாயில் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து ஊற வச்ச அரிசியை வந்து உள்ள போட்டு பாயில் பண்ண விட போறேன். ரைஸ் வெந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஜாகரியில தண்ணி போட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இதை நல்லா கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்க போறோம். ஜாகரி வாட்டரை ஃபில்டர் பண்ணி ஊத்திக்கலாம். ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து நெய் போட்டு இதை குக் பண்ணிட்டே, நல்லா கெட்டியாக வரையிலும் குக் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஸ்பூன் கீ போடுறேன். நல்லா வெந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து 3rd ஸ்பூன் கீ போடுறேன். 4th ஸ்பூன் கீ. முந்திரி திராட்சை வறுத்துக்க போறேன். இது இன்கிரிடியன்ட் லிஸ்ட்ல மிஸ் பண்ணிட்டேன், சாரி, இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து தேங்காயும் போடுறாங்க, சில தேங்காய் என்கிட்ட இல்லாததுனால நான் ஜஸ்ட் இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்க எப்படி கெட்டியா நல்லா வெந்து வந்திருக்குன்னு. ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியாகி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ முந்திரி திராட்சையை போட்டு ஆஃப் பண்ணலாம். நெய் பாயாசம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நெய் பாயசத்தோட லஞ்ச் வந்து அவனி கிரெயின் சோனா மசூரி ரைஸ், பொடலங்காய் போட்ட குழம்பு, கத்திரிக்காய் ஃப்ரை, தக்காளி ரசம், மோர். ஃப்ரெண்ட்ஸ், நெய் பாயாசம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன், சட்டியில் செஞ்சுருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு என்னமோ அரிசி இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம்னு தோணுது. பட் டேஸ்ட் அல்டிமேட். ட்ரை பண்ணி பாருங்க.